வாவ் பிரமாதமா இருக்கு. என்ன ஒரு சொகுசு. அரசரே, உங்களோட சீட்ல அந்த குண்ட உட்கார்ந்திருக்கான் பாருங்க. நான் அவங்கிட்ட போய் உங்களை பத்தி எடுத்து சொல்றேன். நீங்க ராஜ வம்சத்துல பிறந்தவருங்கிறத சொல்றேன். அதோட அந்த சீட்டு உங்களோடதுங்கிறதையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. சார், உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ கொடுத்தா நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். சமோசாவும் டீயும் கொடு. இங்க சமோசா எல்லாம் கிடையாது சார். என்னது சமோசா இந்த இடத்துல இல்லையா? எனக்கு சமோசா வேணும், சமோசா வேணும். நீ மட்டும் சமோசா கொடுக்கலனா இந்த ஃளைட் டயருக்கு கீழே படுத்துக்கிட்டு நான் உண்ணாவிரதம் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஃளைட் எடுக்கிறீங்கன்னு பாக்குறேன். மோட்டோ, இந்த ஃளைட்ல நம்ம பறக்கிறதுக்கு வாய்ப்பே லக்கி டிரா மூலமா தான் கிடைச்சது. இந்த ஃளைட்ல 2 நாள் இரவும் 2 நாள் பகலும் நாம தங்கிக்கலாம். சாப்பிடுறதும் தங்குறதும் ஃப்ரீ தானே. தேவையில்லாம அவங்க கூட சண்டை எல்லாம் போடாத. அவங்க என்ன தராங்களோ அதை சாப்பிட்டுட்டு அமைதியா இரு மோட்டோ. சமோசா இல்லாத ஃளைட்ல இந்த மோட்டோ ஏறானா அது அவனுக்கு கௌரவம் குறைச்சல். சமோசா கிடைச்சா எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குமே. அட கடவுளே, இவர் நஜப்கட்டோட ராஜா வச்சே. சார், முதல் வரிசையில இருக்கிறவரு நஜப்கட்டோட ராஜா. அவரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சாப்பிடறதுக்கு அவருக்கு சமோசா கிடைக்கலன்னா நம்ம ஏர்லைன்ஸை மூடிட்டு வரா. நீ என்ன சொல்ற? அவரு ரொம்ப பவர்ஃபுல் ராஜா வச்சே. ஹலோ, நான் சார்லி பேசுறேன். 5767ல இருந்து. எனக்கு உடனே சமோசா வேணும். அப்புறம் ஏகப்பட்ட சமோசா வேணும். அதுவும் சூடா வேணும், சீக்கிரம் வேணும். டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. ஓவர் அண்ட் அவுட். உங்களுடைய ஃபாஸ்ட் டெலிவரிக்கு ரொம்ப நன்றி. இருங்க, இப்ப வந்துடுறேன். சார், நீங்க கேட்ட சமோசா, உங்களுக்கு பிடிச்ச சூடான சமோசா ரெடி. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா யானை பசிக்கு சோள போரி மாதிரி ஒரே ஒரு சமோசா வந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு கையில இருக்கிற தட்டை மொத்தமா இங்க வை. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கும் சாப்பிட ஒரு சமோசா கிடைக்குமா? போய் பேசாம உட்காரியா. ராஜா சமோசா சாப்பிடுறாரு, டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்க இந்த ஃளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டோம். ஃளைட்ல பாம் வச்சிருக்கோம். ரிமோட் கண்ட்ரோல் என் கையில வச்சிருக்கேன். மகாராஜா சமோசா சாப்பிடுறாருன்னு சொல்றேன்ல, பேசாம உட்காரு. ஏமா, நான் ஃளைட்டை ஹைஜாக் பண்ணிருக்கேன்மா. சொல்றது புரியலையா உனக்கு? நான் சொல்றது உன் காதுல விழலையா? நான் சொன்னேன்ல உட்காருன்னு. மகாராஜா சமோசா சாப்பிடுறாரு, அப்புறமா எதா இருந்தாலும் பேசு. எக்ஸ்கியூஸ் மீ, அவன் என்ன சொல்றான்றது முதல்ல நீங்க கவனமா கேளுங்க. அப்புறம் ராஜா அவன் இல்ல, நான் தான். என்ன அப்படின்னா இந்த ஆளு யாரு? அந்த மாங்கா மரனை விட நான் சொல்றத ஏன் நீ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற? என்ன பார்த்தா பிக்னிக் வந்த மாதிரி தெரியுதா? நான் ஒரு டெரரிஸ்ட். இந்த ஃளைட்டை ஹைஜாக் பண்ணி பாம்பு வச்சிருக்கேன். ஆமா மோட்டோ, சீக்கிரம் ஏதாவது செய் மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. அவன் கையில இருக்கிற ரிமோட்டை பிடிக்கிட்டு ஓடி போயிடலாம் மோட்டோ. ஆனா போறது வீணா போன மாட்டேயா. ஹலோ, glad to meet you. என் பேரு மோட்டு. இது என்னுடைய நண்பன் பத்துலு. உங்க பேரு என்ன சொல்லவே இல்லையே. நான் ஷேக் ஹேண்ட் கொடுக்க வரலடா. என் ரிமோட்டை குடுங்கடா. டேய் குடுறா. எடுத்துட்டு போடா. சரியா சேவிங் பண்ணாதவனே. அந்த ரிமோட்ல நான் மேக்னெட்டை வச்சிருக்கேன். நீ எவ்வளவு தூரம் தூக்கி அடிச்சாலும் சரி, அது சுத்திக்கிட்டு வந்து அந்த ஃளைட்ல கபால்னு ஒட்டிக்குண்டா. பார்த்தா விடக்கூடாது மோட்டோ. எடு மோட்டோ, சீக்கிரம். அதே ஒழுங்கா அந்த ரிமோட் கண்ட்ரோலை என்கிட்ட கொடுத்துருங்கடா. தெரியாதனமா அதுல இருக்கிற பட்டன் அமுத்துனீங்க, ஃளைட் வெடிச்சு செதறிடும். இங்கதான் அழுத்தினாவா? அழுத்திட்டேன். ஆஹா, பாட்டு பிரமாதமா இருக்கு. டேய், ஏன்டா அதுக்குலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. இல்லாட்டி ஃளைட் வெடிச்சு செதறிடும். சொல்றது கேளு. இரு. ஒழுங்கா அந்த ரிமோட்டை கொடுங்கடா. டேய்
மோட்டோ, மோட்டோ, எந்த காரணத்தை கொண்ட கையை விட்டுறாத மோட்டோ. நானா விட மாட்டேன் பத்துலு. ஆனா காத்து வேகமா அடிக்குது. கடவுளே எங்களை காப்பாத்துங்க. ரிமோட் கொடு. ஏண்டா ஆனா போறது வீணா போட வேண்டாம். உனக்கு அறிவில்லையா? எந்த நேரத்துல வந்து கை கொடுத்து செகண்ட் கொடுக்கறேன். போடா. நான் ஹேண்ட்ஷேக் பண்ணலடா. உங்களை காப்பாத்துறேன். எனக்கு என்னோட ரிமோட் கண்ட்ரோல் வேணும். இவன் நல்லவனா கெட்டவனா? தேங்க்யூ அண்ணாச்சி, உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ. இல்லடா தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஃளைட்டை நான் ஹைஜாக் பண்ணிருக்கேன்டா. நான் தான்டா ரவுடி. நீங்க என்ன பார்த்து பயப்படணும். நான் தான்டா உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். முதல்ல பாம்பு எங்க இருக்குன்னு காட்டுங்க. எனக்கு என்னமோ இதுல பாம்பு வச்சிருக்கிற மாதிரியே தெரியல மோட்டோ. ஏன்டா என்ன சீர்சாவை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? பாம்பு இருக்கிற இடத்த காட்டுற வாங்கடா. இந்தங்கடா ஐடியா. பைலட் டிரைவர் சார், இதுல தான் பாம்பு இருக்கு. அப்படியே தூக்கி வெளியில போட்டுருங்க சார். பாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஜெய் ஹோ. பாம்பு வெளியே போயிடுச்சு. நாம தப்பிச்சிட்டோம். மனசு திடப்படுத்திக்க மோட்டோ. பைலட் மயங்கி வேந்துட்டாரு. இப்ப இந்த வண்டியை ஓட்ட யாருமே இல்ல மோட்டோ. இல்லப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. பிளைட்ட சீக்கிரம் ஓட்டுங்க. நான் இப்பயே மேல பார்க்க விரும்பலப்பா. காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்கப்பா. நீங்க பாம்ப வச்சு இந்த பிளைட்ட வெடிக்க வைக்க பார்த்தல. இப்ப பாம்பு இல்லாமலே இந்த பிளைட் வெடிச்சு சதற போகுது. அது ஒரு டுபாக்குரு பாபப்பா. ரிமோட் டுபாக்குரு தான்ப்பா. நான் தான்ப்பா ஒரிஜினல். காப்பாத்துங்கப்பா. யாராவது பிளைட்ட ஓட்டுங்கோ ப்ளீஸ். காப்பாத்துக்கோ, காப்பாத்துங்க. மோட்டோ, ஏதாவது செய் மோட்டோ. இந்த தீவிரவாதி அண்ணாச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? உனக்கு ஞாபகம் இருக்கா மோட்டோ? ஒரு தடவை டாக்டர் ஜட்காவோட பிளைட்டை நாம தானே ஓட்டணும். இந்த பிளைட்டையும் நாமளே ஓட்டலாம் மோட்டோ. என்னடா பிளைட் செங்குத்தா போகுது. நேரா இடம் மேல அனுப்புறீங்களா? பிளைட்ட கீழே இறக்குங்கப்பா, கீழே இறக்குங்கப்பா. காப்பாத்துங்கப்பா. ஏன் ஒரு கண்ணாடி கிட்ட வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு? பொக்கம் போடாதடா பொட்ட தலையா. இப்படியே போய் தண்ணிக்குள்ள விழுந்தா அதுவும் கடவுள் கிட்ட போறதுக்கு உண்டான வழிதாயா. காப்பாத்துக்கடா. பிளைட் ஹைஜாக் பண்ண நினைச்சல, அதான் இப்படி இருக்குற. சாரி சார், சாரி சார். கால்ல மேடால விழுகிறேன் சார். இது ஒரு தடவை என்ன காப்பாத்துங்க சார். தப்பு பண்ண மாட்டேன் சார். பிளைட்ட நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு. மோட்டோ, பார்த்து சூதனமா ஓட்டு மோட்டோ. ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணு. என்னய்யா சத்து மேல அமைதியா இருக்கு? வண்டியை இறக்கிட்டீங்களாயா? ஏதோ புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி தான் இருக்கு மோட்டோ. பிளைட்டோட 2 இன்ஜினுமே ஆஃப் ஆயிடுச்சு மோட்டோ. அப்ப ஆப்புட்ட. முட்டாள்தனமா பேசாத பத்துலு. பிளைட் ஆட்டோமேட்டிக்கா பறக்குது. சொன்னா கேளு. பிளைட் விட்டு போயிடு. புறா அது பாட்டு உக்காந்து போது. முதல்ல பிளைட்டை கண்ட்ரோல் பண்ண மோட்டோ. நன்றி நன்றி. உங்க கையில முத்த கொடுக்குறேன். நன்றி. இதை காப்பாத்திட்டீங்க பாஷா பாய். ரொம்ப நன்றி பாய். ஐயா காப்பாத்திட்டீங்க. நான் ஜெயிச்சிட்டேன். எதுக்காக பயப்படுறீங்க? சிங்கம் நான் வந்துட்டேன்ல. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது இம்பாசிபிள். அடேங்கப்பா, முதல் முறையா நான் இந்த மாதிரி ஒரு பிளேனை பாக்குறேன். ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, கிராஷ் ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜனங்க பிக்னிக்கா என்ஜாய் பண்றாங்க. என்ன பண்றது சிங்கம் சார்? வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படி தண்ணியில சேஃபா இறக்கிட்ட பாத்தீங்களா? ஆமா.
நண்பா பத்துலு, நாமளும் ஏன் இதே மாதிரி சமூக சேவை செய்யக்கூடாது? அப்படி சேவை செஞ்சா நம்ம பேட்டியோ டிவில வரும்ல, பேர் புகழும் கிடைக்கும். அட இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். டீ கடை வச்சிருக்கிற அன்பு அண்ணன் அவர்களே, எங்க கூட வந்து நீங்களும் சமூக சேவை செய்றீங்களா? நண்பர்களே, நான் சமுதாயத்துக்கு சேவை செய்ய போனேன்னா என்னோட சமோசா கடையை யார் பாப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. மண்டையா, நீ இந்த கடையில இருந்துகிட்டே சமூக சேவை செய்யலாம் இல்ல? அது அதாவது எங்களுக்கு சூடா சமோசாவை கொடுத்துட்டு காசு வாங்காம இருந்தா அதுவே சேவை தானே? இப்போ புரிஞ்சு போச்சு நீ எதுக்கு சமூக சேவைன்னு சீன் போடுறன்னு. என்கிட்ட ஓசியில சமோசா சாப்பிடலான்னு தானே? அதெல்லாம் நடக்காது கண்ணு. அட மண்டையாண்ணே, நீங்க சமோசாவுக்கு காசு வாங்காம எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பேட்டியும் டிவில வரும். அங்க டிவிய பாருங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அது நீங்க தான் நினைக்கிறேன். உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படியே நினைச்சு பாருங்க, அருமையா இருக்கு. ஆஹா, சூப்பர்ண்ணே. கடையில இருந்த மொத்த சமோசாவையும் காலி பண்ணியடா. இப்போ உன்னை நான் உண்டு இல்லன்னு பண்றனா இல்லன்னு பாரு. இனிமே சாப்பிடுவியா? வேண்டாம், அடிக்காத. சொன்னா கேளு. சும்மா விட மாட்டேன். எனக்கு நீ ஓடு, எங்க வேணாலும் ஓடு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். உன்னை விட மாட்டேன். மொத்த சமோசாவையும் காலி பண்ணியோடா. அண்ணாச்சி, அந்த நான்சென்ஸ் நான் ஸ்டாப் விளையாடுங்க. விடக்கூடாது. உப்பத்தி நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நில்றா. பத்துலு, என் கையில இருந்தே சமோசாவை அவனுக்கு கொடுக்க வச்சிட்டியடா பாவி. அம்மா, ஈவு இறக்கம் இல்லாதவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அம்மா, அம்மா. அந்த டீ கடை மண்டையா சமூக சேவை செஞ்சாலும் சரி, செய்யாட்களும் சரி, நாம செய்யலாம். அங்க பாத்தியா, ஒரு சின்ன பையன் ரோட கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கான். வா, நாம உதவி பண்ணலாம். வாடா தம்பி குட்டி, ரோட கிராஸ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குட் பாய். நான் உன்னை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறவா பாட்டு குட்டி. ஏய் தம்பி, என்கிட்ட வந்துரு. நான் தான் உன்னை முதல்ல செலக்ட் பண்ணேன். நான் தான் முதல்ல கொண்டு போய் விடுவேன். மோட்டு சொன்னா கேளு. விட்டுரு. கொண்டு போய் விடுவேன். விடு. நான் தான் கொண்டு போய் விடுவேன். விடு. ஆஹா. என்னடா பண்ணீங்க? சுடிதார் போட்டா எங்களை அடிக்காதீங்க. நாங்க நல்லது செய்யறது வந்தங்க. போறீங்க. மோட்டோ, நல்ல வேலை தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா அந்த அக்கா நம்ம 2 பேரையும் பிரியாணி பண்ணியிருக்கோம். குயிக்கா ஓடி வந்ததுனால குஸ்கா மாதிரி வந்துட்டோம். பாத்தியா மோட்டோ, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. நல்லவங்க என்னைக்கும் தோக்க மாட்டாங்க. அங்க பாரு, அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க ஒண்ணு நம்மள அடிக்க மாட்டாங்க. சீக்கிரமா. நண்பர்களே, நாங்க சமூக சேவை செய்யறவங்க. நீங்க விடுங்க, நாங்க இழுத்து உங்களுக்கு உதவி பண்றோம். எங்களை நம்புங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இடு மோட்டோ, இடு. நல்லா தலையிடு. அப்படித்தான். நல்லா மோட்டோ, நல்லா வந்துருச்சு. நல்லா. கை ரொம்ப வேர்த்துச்சு. பத்துல முதல்ல இந்த சட்டையில தொடச்சுக்கிறேன், இல்லனா வழுக்கிடும். எங்க கயிறு? மோட்டோ. ஆஹா. மோட்டோ. என் ஃப்ரிட்ஜ உடைச்சிட்டியாடா. அதுக்கான காசை உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். காசு எடுத்து வை. அந்த ஃப்ரிட்ஜோட விலை 20,000 ரூபாய். அட, ஏங்க பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உதவி செய்ய தானே வந்திருக்கோம். நான் வந்து கூப்பிட்டேனா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு? உங்களுக்கு தானே சமுதாய சேவை செய்யறதுல ஆசை. மரியாதையா ஃப்ரிட்ஜுக்கான காசை கொடுத்துட்டு இங்க இருந்து போங்க. ஆமா, இவ்வளவு பணம் கேக்குறீங்க, ஆனா எங்க கிட்ட ₹1 கூட காசு இல்லையே. அடுத்த ரவுண்டா? அட கஜ கஜா நண்பா, சீக்கிரம் வேலைய முடி. நமக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஏ கஜ கஜா, தயவு செஞ்சு எல்லா வேலையும் என் தலையிலே காட்டிடாதடா. அப்பா, ஏற்கனவே பெயிண்ட் நிமிர்ந்துடுச்சு. பூசணிக்க மாட்டியா? நாங்க சமூக சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா யாருமே எங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
எங்க நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஜட்கா சார். போற இடத்தெல்லாம் ரவுண்டு கட்டி பொளக்குறாங்க. ஏன் மோட்டோ பத்தலோ உங்க சமூக சேவைய வீட்ல இருந்தே நீங்க ஆரம்பிங்கப்பா. முதல்ல நீங்க எங்களுக்கு சேவை செய்யுங்க, அப்புறமா வெளியே போய் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியாடா டோரி கண்ணா. நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். மோட்டோ மீசக்காரா, இதுவும் உங்க வீடுதான்ப்பா. இங்கேயே உங்களோட நற்பணிகளை ஆரம்பிச்சிடுங்கிறேன். இங்க பாருங்க தரை எவ்வளவு அழுக்கா இருக்கு. முதல்ல நீங்க இந்த தரைய பளபளன்னு சுத்தம் பண்ணிடுங்க. இந்த கெமிக்கலை ஊத்தி தொடச்சா தரை சும்மா பளபளன்னு ஆயிடும். நான் இதை ஊத்துறேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தமான வீடுகள். அட பத்துலு, இந்த இடத்துல நான் என் கெமிக்கல் ஜார வச்சனே எங்க போச்சு? ஓ, அந்த கெமிக்கலை தான் இந்த தண்ணியில கலந்து மோட்டு இந்த தரையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அட மோட்டு, நீ என்ன ஒரு காரியம் செஞ்சிட்ட? டேய் மண்டையா, பூசணிக்கா மண்டையா, தரை எப்படி பளபளன்னு இருக்கு பாரு. உன் மண்டைய விட சூப்பரா இருக்கு பாத்தியா? அட முதல்ல சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் வாங்க, இல்லனா நாம இந்த நெருப்புல சேர்த்து கரிக்கிடுவோம். ஓ கஜகஜா, எதுக்குப்பா ரெண்டு பேரும் எவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? நாங்க பண்ற சமூக சேவை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்களை மட்டும் எப்படி பிடிக்கும் சொல்லுங்க. கஜகஜா, நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சூப்பர் ஐடியா தரேன். முதல்ல ரோட்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் பலார்னு சுத்தம் பண்ணுங்க. அதுவும் சமூக சேவை தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லயே ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு பேர் எடுத்துருவீங்கப்பா. அருமையான ஐடியா தான். வா மோட்டோ. தம்பி, நாம் பிறந்த காட்சியில் நேற்று அதை நான் கூட்ட சொல்லிட்டு வர மாட்டீங்களா? ஏன் வண்டி இப்படி போகுது? யாரும் அந்த மாதிரி தூசி எல்லாம் பறக்க விடுறது மூச்சு கூட விட முடியல. அவங்கள விடாதீங்க. அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. என்ன பழைய ரவுண்ட் கட்டறாங்க? மோட்டோ, எதையாவது செய். நாம சமூக சேவை செய்யறது இங்க இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் பிடிக்கல. என்ன பண்ணலாம்? பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஒண்ணு பண்ணலாம். ஊர்ல இருக்கிற எல்லா குப்பை தொட்டியும் நாம கிளீன் பண்ணலாம். குறிப்பா குப்பை தொட்டி பக்கத்துல செதறி இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு வைக்கலாம். சரி வா. ஏய் ஷூ ஷூ, மரியாதையாத குடுத்துரு. குடு, போ 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 போயிங்கிறது போ. அட என்ன போட்டுது? உள்ள இருந்து வரிசையா வந்துகிட்டே இருக்கு. யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிருங்க. ஓடுங்க ஓடுங்க. ஏய் என்னடா பாக்குற? ஓடு. மோட்டு பத்துலவால நாம இங்க நிம்மதியா இருக்கவே முடியல. நாளவும் முடியல, சாப்பிடவும் முடியல. நான் ஒரு எலும்பு வச்சு கடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டானுங்க. என் வாயில இருந்த மேனையும் பிடிங்க போட்டானுங்க. நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன். ஆமா, நான் உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்து தீருவேன். சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு நாம யாருன்னு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். போங்க, சீக்கிரம் போங்க. ஒரு வழியா குப்பையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. நாம செஞ்ச சேவை அழகு இந்த தெருவே சுத்தமாயிடுச்சு பத்தலு. மோட்டு, ஒரு நாய் கடிச்சா 9 ஊசி. நான் 150 நாய் கடிச்சா எத்தனை ஊசி? ஏண்டா கணக்கு கேக்குற நேரமாது? கணக்கு வழக்குக்கு பொறுத்தவனே, சீக்கிரம் ஓடி வாடா. ஒருவேளை நம்மளோட சமூக சேவை இந்த அனிமல்ஸ்க்கும் பிடிக்காம போச்சோ? பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஓடிடலாம் மோட்டு. இனிமே எனக்கு வாழ்க்கையில சமூக சேவை மட்டும் இல்ல, இடியாப்ப சேவை கூட பிடிக்காது. பத்தலு வந்து